ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கரண்குமார். இது உங்கள் எக்ஸ்பேரோ த எக்ஸ்ப்ளோரர். எஸ், இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் வழக்கமாக நமக்கு பிடிச்ச பிரியாணி தான் கரூர் காம்போ பிரியாணி அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை இப்போ புதுசாக ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து கரூரில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட் டைம் காம்போ பிரியாணிஸ் கொடுக்குறாங்க. 2 விதமான காம்போ பிரியாணி கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்ன எப்படி இருக்குங்கிறத நம்ம உள்ளே போயிட்டு கேட்டு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ கடை எங்கே இருக்குன்னா, சின்னாண்டங்கோயில் ரோட்டில் வந்து கரெக்டாக வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. உங்களுக்கு லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ வாங்க உள்ளே போகலாம். Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget. I use them all to push me to my best. So treat the worst of times just like a test. If only I could go back in time, I'd tell myself that everything will end up alright. Just push yourself, test yourself, figure out what you like, and find your limits, don't be rigid, always work towards a prime. Surround yourself with open minds, people can change your life. A few friends with intent can help you feel alive. Find a passion, take some action, and with a little time, just be patient, make a statement, try to enjoy your life. They'll try to kick you while you're down. They wanna rise up while you drown. They wanna fill your head with doubt. ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே அவங்ககிட்ட ஆல்ரெடி நம்ம 2 காம்போ வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்போவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வித் பீஸோடு வந்துடுது. அப்புறம் வந்து ஒரு 4-5 பீஸ் வந்து போன்லெஸ் 65 வருது. அது கூட வந்து பெப்பர் சிக்கன் வைக்கிறாங்க, அது ஒரு 4-5 பீஸ் வருது. கூட வந்து ஆனியன் ரைட்டாக அப்புறம் கிரேவி கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு 99 ருபீஸ்க்கு ஒரு காம்போ. இன்னொரு காம்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் தொக்கு வச்சுருக்காங்க, லெக் பீஸ் செஞ்சு. ஸோ அந்த லெக் பீஸு, அந்த பிரியாணி குஸ்கா, முட்டை, அப்புறம் வந்து 4-5 போன்லெஸ் பீஸு, அப்புறம் வந்து கிரேவி ஆனியன் கொடுக்குறாங்க. இது கூட வந்து இந்த தொக்கு கிரேவி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு ஆனால் 2க்குமே வந்து தொக்கு கிரேவி தான் கேட்டு வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மல் பிரியாணி இதை சாப்பிட்ருவோம் காம்போவை. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணியோட பீஸ் தான் வருது. அண்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரீசனபிளான ஒரு குவான்டிட்டியாக தான் இருக்கும். அரிசி வந்து ரொம்ப உதிரியாக இருக்குது. நல்லா கரெக்டாக டைமுக்கு வந்தனால வந்து சூடாகவே இருக்குது. நிறையா மசாலா இல்லாமல் சட்டிலாக இருக்குது. இந்த ரேட்டுக்கு டீசெண்டான ஒரு நல்ல பிரியாணி. போன்லெஸ் பீஸு. ஸோ உங்களோட போன்லெஸ்ஸோடு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா சாஃப்டான ஒரு போன்லெஸ். மசாலா நல்லா வந்து ஊறி இருக்கு. அடுத்து பெப்பர் சிக்கன். ஸோ பாருங்கள், நல்லா இருக்கும் போல், பார்ப்போம். இந்த பெப்பர் சிக்கன் வந்து உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. பெப்பர் சிக்கன் பீஸு, போன்லெஸ்ஸு, பிரியாணி பீஸு, அப்புறம் அவங்களோட ஆனியனு, இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பைட்டு போயிடுவோம். இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய பைட்டு தான். நல்லா டீசெண்டான ஒரு சூப்பரான பிரியாணியாகவே இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட தொக்கு காம்போ பிரியாணி. உள்ளே பாருங்கள். ஸோ அந்த அந்த கிரேவியில் இருந்த லெக் பீஸ் வச்சுருக்காங்க, கூட முட்டை இருக்குது, அண்ட் 65 பீசஸ் இருக்குது. அந்த ஆஸ் யூஸ்வல் ஆனியன் கிரேவி இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து சாதா கிரேவி கொடுக்கல, இதுக்கு வந்து தொக்கோட கிரேவி தான் கொடுத்துருக்காங்க, அந்த சிக்கன் தொக்கு கிரேவி. அண்ட் பிரியாணி வந்து 2லேயுமே சேம் பிரியாணி.
அதனால் வந்து பிரியாணி எப்படி இருக்குங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த பிரியாணி இந்த தொக்கு ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ஓரளவுக்கு திக்கான ஒரு கிரேவியாக இருக்குது. வரும் அந்த கிரேவி, தொக்கு கிரேவி வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இந்த கிரேவி தாங்க மேட்ரு. அந்த தொக்கில் இருந்த லெக் பீஸ் எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணிடுவோம். நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது. வாயில் கடிச்சோடுமே வந்துடுச்சு. அந்த பீஸ் வச்சுருவோம். பீஸு வித் கிரேவி. இந்த காம்போவில் வந்து முட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே பிரியாணி கூட வந்து முட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மஞ்சக்கருவோடு எடுத்துட்டோம். கிரேவி ஊற்றிடுவோம். முட்டையும் கிரேவி வித் பிரியாணி குழப்பி அடிப்போம். சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு பெரிய பைட்டாக போயிடுவோம். பீஸு அதுக்கு முன்னாடி வந்து கிரேவி ஊற்றிருங்க. பீஸ் வச்சாச்சு. முட்டை வச்சாச்சு. அண்டு இந்த தொக்கு பீஸ், லெக் பீஸோட கறி எடுத்தாச்சு. அப்படியே பிரியாணி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. பிளாஸ்ட். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல் வந்து அவுட்ரோ வந்து உங்கள்கிட்ட எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசினேன். They don't wanna see me make it, they don't wanna see me care. Anytime I make some progress, I can see that they compare. I think everyone's against me, maybe something in the air. Am I paranoid? I swear a void is forming and they're scared. I walk a straight path, not many can say that. I like to play fast, cross me and ஸோ நம்ம சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சர்பத்து கடை இருந்துச்சு. ஸோ நம்ம ஹெவியாக சாப்பிட்டதுக்கு சர்பத் குடிச்சோம்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால சர்பத்தை வாங்கிட்டு அவுட்ரோ முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சர்பத்தை குடிச்சிட்றேன். வர வர கரூரில் வந்து வெயில் வேறு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ சர்பத்து குடித்தா ரொம்ப கூலிங்காக நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்களுமே வந்து அப்பப்போ வந்து இளநீ, சர்பத்து, மோர் இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. ஸோ உடம்புக்கு நல்லது. அண்ட் இந்த வீடியோவுக்கு வருவோம். ஸோ இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா கடை அங்கே தான் இருக்குது. அண்ட் நம்ம வந்து 2 காம்போவுமே ட்ரை பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட தொக்கு பிரியாணி. ஏன்னா வந்து அந்த தொக்கு கிரேவி கொடுத்துருந்தாங்க. அந்த கிரேவியோட பிணைஞ்சு சாப்பிட்றப்போ அந்த சிக்கனும் சேர்ந்து சாஃப்டாக இருந்தனால வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் நார்மலாக அவங்க பிரியாணி வந்து ரொம்ப ஆவரேஜான ஒரு பிரியாணி. அது கூட இந்த தொக்கு சேர்றப்ப தான் வந்து இந்த பிரியாணி வந்து சூப்பராக மாறுது. அண்ட் அவங்களோட பெப்பர் சிக்கன் இன்னொரு காம்போவில் கொடுத்துருந்தாங்களே, அந்த பெப்பர் சிக்கன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த பெப்பர் சிக்கன் தொக்கு பிரியாணி மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிடுவேன். ஸோ கண்டிப்பாக
நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் வந்து பிரியாணி பிடிக்குன்னா அவங்களையும் டேக் பண்ணிட்டு அவங்களையும் வந்து இங்கே கூப்பிட்டு வந்து சாப்பிடுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் எடுக்கணும், வேறு ஏதாவது கடை எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கே எடுத்து கொடுப்போம். அண்ட் வேறு வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கரண்குமார், கேமரா குமார் தர்ஷன், பாய்.